என்னடா நம்ம வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏன்டா நமக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைலாம் எப்படா சரியாகும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. வணக்கம் நண்பா, நான் ராகுல் செல்வராஜ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஒரு இளைஞர் முனிவர் கிட்ட புலம்புறாரு. எனக்கு வீட்டுல பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, தெருவுல பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, போற எல்லா இடத்துலயும் பிரச்சனை, நான் என்னதான் பண்றது, எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு ஒரு முனிவர் கிட்ட கேட்கறான். அவரும் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு, சரி போ தோட்டத்துல இருக்கிற ஒட்டகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறாரு. அவனும் போய் பார்த்துட்டு முனிவர் கிட்ட சொல்றான், 100 ஒட்டகங்களும் தோட்டத்துல மேய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, சரிப்போ நம்ம மிச்சத்தை எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம், அங்க நின்றுட்டு இருக்கிற ஒட்டகம் எல்லாம் போய் படுத்ததுக்கு அப்புறம் நீ போய் அந்த கொட்டாயில போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறார். அவனும் சரின்னு சொல்லிட்டு கொட்டாய்க்கு தூங்க போறான். மறுநாள் காலையில கண்கள்ல தூக்கமே இல்லாம ரொம்ப களைப்போட முனிவரை பார்க்க வர்றான். இப்ப நடந்ததெல்லாம் அந்த முனிவர் கிட்ட சொல்றான். நானும் அந்த 100 ஒட்டகங்களும் தூங்கினதுக்கு அப்புறம் தூங்கலாம்னு நினைச்சேன், ஆனா எதுக்குமே தூங்கவே இல்லை. நானும் மெனக்கட்டு ஒரு சில ஒட்டகங்களை தூங்க வச்சேன், ஆனா ஒரு சிலது தூங்குனா மறு சிலது எந்திரிச்சிருது, அதனாலேயே இப்படியே நைட்டு பூரா போராடி நைட்டு பூரா எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த 100 ஒட்டகங்கள் மாதிரி தான் உன்னோட பிரச்சனைகளும். ஒரு சில பிரச்சனைகள்லாம் தானாவே சரியாகும், இன்னும் சில பிரச்சனைகளை நம்மளா மெனக்கட்டு முடிச்சு வைக்கணும். அப்படி முடிக்கும் போது இன்னும் சில பிரச்சனைகள்லாம் தானா உருவாகும். இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிஞ்சாதான் நான் தூங்குவேன், நிம்மதியாவும் இருப்பேன்னு நினைச்சா நம்மளால தூங்கவும் முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. அதனால உன்னால சரி பண்ண முடியற பிரச்சனையை மட்டும் நீ சரி பண்ணு, சரி பண்ண முடியாத பிரச்சனையை காலத்துக்கிட்ட விட்டுரு, காலப்போக்கில் எல்லா பிரச்சனையுமே சரியாகும். நீ பிரச்சனையை பத்தி யோசிக்காம நிம்மதியா போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அந்த 100 ஒட்டகங்கள் மாதிரி தான். அந்த 100 ஒட்டகங்கள் எப்படி ஒரே நேரத்தில் படுக்க வைக்க முடியாதோ அதே மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சரி பண்ண முடியாது. நம்ம அதே மீறி அந்த ஒட்டகங்களை படுக்க வைக்கணும்னு நினைச்சோம்னா ஒரு ஒட்டகத்தை படுக்க வைக்கும் போதே இன்னொரு ஒட்டகம் எந்திரிச்சிடும். அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை உருவாயிரும். அதனால பிரச்சனைகளை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிங்க.